அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வித்யாகரகரான புதன். செவ்வாயின் ஆட்சி வீட்டில் புதன் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். ஜென்மராசியை விட்டு விலகி எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஜென்மராசியை விட்டு விலகுவது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைவதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான சுப நிகழ்வுகள் கைகூட போகிறது. பெருவாரியான சிக்கல்களும் சிரமங்களும் விலகுவதோடு மட்டுமல்லாது எடுத்த காரியத்தை மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தில் அமருவதால் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நேரமாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அடுத்தடுத்து கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் உண்டு. தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் மிக வலுவாக அவர் வலம் வரக்கூடிய வேளையில் சூரியன் அங்கு உச்சபலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் தனரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. தடைகள் அனைத்தையும் நிச்சயமாக தகர்த்தெறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. பெரும்பாலான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் விலகுவதோடு மட்டுமல்லாது எடுத்த காரியத்தில் வெற்றி வாய்ப்பை பெற்று தருகிறாருங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதோடு பொது வாழ்வில் மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். வியாபாரம் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த காரிய தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பிள்ளைகளின் நலன் கருதி இருக்கக்கூடிய முடிவுகளில் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி நிறைவாக கிடைக்க போகிறது. மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். இந்த தருணத்தில் பல காரியங்களை தடையில்லாமல் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு. அது மட்டுமல்லாது கல்வி, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் இந்த வேளையில் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் சுபத்துவ பாதையில் வலம் வருவதோடு அங்கு உச்சம் பெற்றிருக்கும் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். புத ஆதித்ய யோகம் நிறைவாக தனஸ்தானத்தில் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய புதனின் அமைப்பால் ஜென்மராசியில் சனி இருந்தாலும் சிறப்பாக சிந்தித்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சூரியனுக்கு மிக அருகாமையில் ஒளி பொருந்திய கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அவருடன் இணைந்து சிறப்பான மாறுதல்களை இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் நடைபெற இருக்கிறது. வரவை காட்டிலும் செலவுகள் குறையும். குடும்ப பிரச்சனைகளுக்கு மனநிறைவு காணக்கூடிய வகையில் தீர்வு காணும் தருணமாகவும் நீண்ட நாட்களாக உடல் ரீதியாக ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்து வரும் மீனராசிக்காரர்களுக்கு அந்த ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பரிபூரண சுகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உடல் நலத்தில் திருப்திகரமான சூழலை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகளையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் விலக்குவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக உருவாக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. உத்தியோக ரீதியான பணிகளில் பெருவாரியான நெருக்கடிகளும் சிக்கல்களும் விலகும். அதிருப்தி நிறைந்த காரியங்கள் இந்த தருணத்தில் விலகி நன்மை நிறைந்தவையாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. தற்காலிக பணியில் இருப்பவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் பூர்த்தியாக கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. சந்தையில் மந்தமான நிலை நீடித்த நிலையில் அவற்றை சரி
அசைவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. தொழில் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய மிகவும் மோசமான சூழலை கூட சரியாக திறன்பட கையாண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெருவாரியான சிக்கல்களை தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்கி கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான சிக்கல்களும் நெருக்கடிகளும் சிரமங்களும் நீங்கக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள், சக பணியாளர்களிடம் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் நேரமாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றம் கிடைக்கும். அடிக்கடி ஏற்பட்டு வந்த பொருளாதார சூழலில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உறுதியாகவே உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு கிரகமான சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகநிலைகள் மிகவும் வலுவாகவும் மிகவும் சாதகமாகவும் பலம் வரக்கூடிய வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தொய்வும் மந்தமான நிலையும் மாறி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சிறப்பான வேளையாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதற்கெடுத்தாலும் பல பிரச்சனை, சிரமம் என்று பல காரிய தடைகளை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வரவேற்பும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கலைத்துறையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செய்வதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் நேரமாகவும் இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தெறிவதோடு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிரமங்கள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் வேளையாக இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மாணவ மாணவியரின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதோடு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கைகூடும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் விலகும். விவசாயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. மனதை வாட்டி வதைத்து வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் நீங்கி எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.